வணக்க மக்களே, கார முட்டை தோசை பார்த்துருவோமா? இன்றைக்கி அரிசி மாவில் தான் கார முட்டை தோசை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 2 தக்காளி 2 மிளகாய் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பேன் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே நம்ம அந்த கார சட்னியை அதில் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா அந்த கார சட்னியில் உப்பு மிளகாத்தூள், நான் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடாமல் கைவிடாமல் ஃபுல்லாக கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்ததுக்கப்புறம் அது நல்லா கொதிப்பு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்புறம் தோசைக்கல் வச்சு அதுலேயும் எண்ணெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அரிசி மாவு தோசை தான் ஊற்ற போகிறோம். அரிசி மாவு தோசை எப்போ ஊற்றுற மாதிரி நார்மலாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதுக்கு மேலே இந்த கார சட்னியை போட்டுங்க. கார சட்னி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையுமே உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அந்த தோசை கல் ஃபுல்லாக அந்த தோசை எந்தளவுக்கு ஊற்றிருக்கோம் அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே திருப்பியுமே பெப்பர், சால்ட்டு, அப்புறம் கார சட்னி இதை போடுவோம். இது நீங்கள் தனியாக இதுக்கு முன்னாடியே முட்டையில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கூட தோசை மேலே ஊற்றிக்கலாம். நான் ஒன்று ஒன்றா போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் தோசையை சுற்றி நல்லாவே ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட ஊற்றிக்கோங்க. இது ஊற்றும் போது என்ன ஆகுனா, நான் சைடில் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நடுவில் ஃபுல்லாக நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும் மக்களே. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம்னா கார தோசை ரெடி ஆகிடும்.